சசிகலா டிடிவி தினகரன் நீக்கத்துக்கு காரணம் ஓபிஎஸ் உடைய நீக்கத்துக்கு காரணம் எடப்பாடி. அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடுகிற ஒருவர் அதிமுக இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள எப்படிங்க நுழையும்? ஏடிஎம்கேக்குள்ள தனக்கான ஒரு ஸ்லீப்பர் செல்ல நுழைப்பதற்கு டிஎம்கே முயற்சி செய்கிறது. அந்த ஸ்லீப்பர் செல் ஓபிஎஸ். நான் உள்ளே வரத்தயார்ங்கிறால இவ்வளவு சொல்ற ஆளு ஏன் இதுக்கு முன்னால என்டிஏல இருந்து அவசரப்பட்டு வெளியேறுகிறேன்னு சொன்னாரு? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். அதிமுகவில் இணைவதற்கு நான் தயார் என அறிவித்திருக்கிறாரே ஓபிஎஸ். வணக்கம் நண்பர்களே. ஓபிஎஸ் வழக்கம் போல தன்னுடைய புலம்பல் புராணத்தை ஆரம்பித்திருக்கிறார். நேற்றைக்கு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டி பண்ணை இல்லத்துல அவருடைய ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சு தேனி மாவட்ட நிர்வாகிகளோடு அவர் கலந்து ஆலோசனை செய்தார். அதற்கு பிறகு பிரசிட்ட பேசுறப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நான் அதிமுகவில் இணைய தயார், அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் தயாரா அப்படின்னு கேட்டிருந்தார். யார் நினைத்தால் திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்குது. நாங்கள் இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம். அதிலிருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டிடிவி மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையும் தானே சொல்றேன், அவரை இணையும் சொன்னா என்ன சொல்லலாம்ல? அதாவது இதை காட்டிலும் ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு அர்த்தமற்ற கேள்வியை நீங்க எதிர்நோக்கவே முடியாது. இத்தனை வருஷம் ஒரு அரசியல் அனுபவம் இருக்கிற ஒருவர் இந்த விதமான ஒரு அபத்தமான கேள்வியெல்லாம் எழுப்புவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதிமுக இணைய தயார்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் தயாரானா? டிடிவி தினகரன் எங்க இருக்காரு? அவரே அதிமுக கிடையாதுங்க. அவரே பாவம் தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் என்டிஏவுக்குள்ள அங்கத்துவம் பெற்று இருக்கிறார். அவருக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை. இவர் அதிமுக இணையறதுக்கு டிடிவி தினகரன் என்ன செஞ்சிட முடியும்? அதற்கு டிடிவி தினகரன் தயாரான்னு கேட்டா டிடிவி தினகரன் ரெக்கமெண்ட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி செய்யணும் அப்படிங்கிற கோணத்துல அவர் சொல்றாரா? அப்படி பார்த்தோம்னா இது அர்த்தமற்ற ஸ்டேட்மெண்ட்ல. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்விக்கான பதில ஒரு 100 தடவையா சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த 3 பேருக்கு எந்த காலமும் அதிமுகவில் இடம் கிடையாது. அவங்கள தவிர, அதாவது கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் தவிர கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் தொடர்பாக நாங்கள் பரிசீலிக்கலாம். இத எத்தனையோ முறை சொல்லிவிட்டார். ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சதுக்கு அப்புறமும் திரும்ப அர்த்தமே இல்லாமல் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பது எதற்காக? அந்த 3 பேருக்கு, அந்த 3 பேர் யாரு? சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ். இந்த 3 பேருக்கும் அதிமுகவில் இடம் கிடையாது அப்படிங்கறத பல தடவை சொல்லிட்டார். சரி, ஏன் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லணும்? என்ன காரணம்? 2017 செப்டம்பர் 12ஆம் தேதி கூடிய பொதுக்குழு கூட்டத்துல வச்சு டிடிவி தினகரனை அடிப்படை உறுப்பினர் என்ற நிலையிலிருந்து நீக்குவது என்கிற தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதே போல சசிகலாவை தற்காலிக பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பிலிருந்து நீக்குவது என்றும் அதே பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதுக்கு இடையில சசிகலா பெங்களூர் சிறைக்கு சென்றார். அதன் காரணத்தினால அவர் அதிமுக அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிறத திரும்ப புதுப்பித்துக் கொள்ள முடியவில்லை. சோ ஆட்டோமேட்டிக்கா அவருடைய மெம்பர்ஷிப் காலாவதி ஆயிற்று. அதன் காரணத்தினால அவரும் ஏடிஎம்கே அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிற நிலையிலேயே இல்லாமல் போனார். ஆல்ரெடி பொறுப்பில் இருந்தும் நீக்கப்பட்டு இருக்கிறார். சோ இந்த 2ம் கட்சியினுடைய பொதுக்குழு கூடி எடுத்த முடிவு. இது 2017 எடுக்கப்பட்டது. இந்த 2017 இருந்து இப்போ வரைக்கும் பல வருஷங்கள் ஓடிட்டனால பல பேருக்கு நினைவில் இருந்து போன ஒரு விஷயம். கிட்டத்தட்ட சாதாரண ஒரு பொதுமக்கள்ல இருந்து ஜேர்னலிஸ்ட் வரைக்குமே மறந்து போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 பேர் நீக்கப்பட்டதுக்கு ஓபிஎஸ் தான் காரணம் அப்படிங்கிறது. ஏன்னா ஓபிஎஸ் 2017 பிப்ரவரியில சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தத்தை தொடங்கினார். ஓபிஎஸ் சிஎம் ஆக்கினதே சசிகலாவும் டிடிவி தினகரன் தான். ஆனால் சசிகலா அந்த முதல்வர் பொறுப்புக்கு ஆசைப்பட்டதும் ஓபிஎஸ் உடனே மெரினா கடற்கரையில ஜெயலலிதா சமாதி முன்னால அவர் தர்ம யுத்தத்தை தொடங்கினார். அந்த டயத்துல அவருக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அட்ராக்ஷன் இருந்தது. ஒரு பெரும் தலைவர் போல அவர் உணரப்பட்டார். அதனால ஓபிஎஸ் எப்படியாவது ஏடிஎம்கேக்கு திரும்ப கொண்டு வந்துடணும் அப்படின்னு எடப்பாடி மற்றும் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே முயற்சி எடுத்தார். இந்த சூழ்நிலையில் தான் சசிகலா பெங்களூர் சிறைச்சாலையில் சரண்டர் ஆனாங்க. அங்க பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 4 வருஷம் அவங்க அங்க சிறையில் இருந்தார்கள். இதுக்கு இடையில
இந்த செப்டம்பர் மாதம் பொதுக்குழு கூடியது. இந்த பொதுக்குழு கூடினதுக்கு ஒரே காரணம் எப்படியாவது ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. சோ ஓபிஎஸ் திருப்திப்படுத்துவதற்காக அவர் விதித்த முன் நிபந்தனைகளை கட்சி ஏற்றுக்கொண்டது. அப்போ அவர் விதித்த முன் நிபந்தனை என்னன்னா, சசிகலாவை அந்த தற்காலிக பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். அதே போல டிடிவி தினகரன் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அதனால ஓபிஎஸ் திருப்திப்படுத்துவதற்காக சசிகலாவும் டிடிவி தினகரனும் நீக்கப்பட்டனர். அதற்கு பிறகு ஆறுமுகசாமி, நீதிபதி ஆறுமுகசாமி அவர்கள் தலைமையில ஜெயலலிதா மரணம் தொடர்பான ஒரு விசாரணை ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. இன்னைக்கு என்னமோ இவரை ஏதோ பிரிந்தவர்கள், ஏடிஎம்கேல பிரிஞ்சவங்க எல்லாரும் ஒன்னு சேரணும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இந்த 3 பேரும் பிரிந்தவர்கள் கிடையாது, நீக்கப்பட்டவர்கள். இந்த நீக்கத்துக்கு அடிப்படை காரணமாக இருந்ததே ஓபிஎஸ் தான், எடப்பாடி கிடையாது. உண்மையை சொல்றதுன்னா சசிகலா டிடிவி தினகரன் நீக்கத்துக்கு காரணம் ஓபிஎஸ், ஓபிஎஸ் நீக்கத்துக்கு காரணம் எடப்பாடி. அப்படி வேணா சொல்லிக்கலாம், அது கரெக்டா இருக்கும். சரி, இப்போ இவங்க நீக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 2022 பொதுக்குழு கூடினப்போ எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பொறுப்புல பொதுக்குழு நியமிக்கிறது. அதற்கான தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. அந்த டயத்துல அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக் அவுட் பண்ணுகிறார் ஓபிஎஸ். அவர் உண்மையிலேயே ஒரு பலம் பொருந்திய மாபெரும் தலைவராக இருந்தா என்ன நடந்திருக்கணும்? அங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் 2400 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஓபிஎஸ் வெளியேறாருன்னு அவர் பின்னால் 1000 பேர் வெளியில போயிருக்க வேண்டாம், எண்ணி 4 பேர் அவர் கூட வந்தாங்க. ஆக்சுவலா கரெக்டா சொல்றோம்னா ஓபிஎஸ் சேர்த்து 4 பேர் நினைக்கிறேன், அவ்வளவு பேர் தான் வெளியில வந்தாங்க. இன்னைக்கு கூட வெளியில வந்த அந்த 3 பேரும் இப்ப வெவ்வேறு திசைக்கு போயிட்டாங்க. வைத்திலிங்கம் டிஎம்கேல அடைக்கலமாகி விட்டார், மனோஜ் பாண்டியன் டிஎம்கே பக்கம் போய்விட்டார், ஜேசிடி பிரபாகரன் தாவேகாவுக்கு போய்விட்டார். இன்னைக்கு ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளராக அவருடைய மகன் இருக்கிறார். சோ ஓபிஎஸ்க்கு ஆதரவு அவர் மகன், அவர் மகனுக்கு ஆதரவு ஓபிஎஸ். இந்த 2 பேர் தான் இன்னைக்கு. இதுல நீங்க சமிங்க பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணு தெளிவா புரிந்து கொள்ளலாம். இந்த 3 பேருடைய நீக்கம் கட்சியுடைய பொதுக்குழு எடுத்த முடிவினால் ஏற்பட்ட நீக்கம். இப்போ கட்சி எடுத்த முடிவை கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை எப்படி அதை மீறி செய்ய முடியும்? கட்சி எடுத்த முடிவை கட்சியுடைய பொதுச் செயலாளரை வயலேட் பண்ண முடியுமா? ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில அந்த கட்சியின் முடிவுக்கு அவர் கட்டுப்பட்டவர் இல்லையா? கட்சியுடைய பொதுக்குழு ஓபிஎஸ் நீக்கிறதுன்னு முடிவு பண்ணி இருக்கிறப்போ அதை வயலேட் பண்ணி எப்படி ஏடிஎம்கேக்குள்ள ஓபிஎஸ் உள்ள நுழைக்க முடியும்? அது எப்படி சாத்தியம்? இதத்தான் நேற்றைக்கு பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டியிருந்தார். அவர் பொதுச்சாளர் எடுக்கப்பட்ட முடிவு இல்ல, 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அது கட்சி எடுத்த முடிவு, கட்சியுடைய பொதுக்குழு எடுத்த முடிவு, கட்சியுடைய பொதுக்குழு ஏகமனதாக நிறைவேற்ற முடிவு. அப்படிங்கிறப்ப எப்படி அவங்கள உள்ள கொண்டு வர முடியும்? சோ அதிமுகவில் இணைக்கிறதுக்கு பேச்சுக்கு இடம் கிடையாது அப்படிங்கறத தெளிவாக சொல்லி இருக்கிறார். இன்னொன்னுங்க, இதுக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி தந்தி டிவில ஒரு முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தார். அதுல ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்லியிருந்தார். டிடிவி தினகரனை என்டிஏக்குள்ள கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தார்னா, காலம் கனியட்டும் பார்க்கலாம் அப்படின்னா. அதே போல ஓபிஎஸ்க்கு இடம் உண்டான்னு கேட்கிறப்போ காலம் கடந்து டிடிவி தினகரன் உள்ள வந்துட்டார், என்டிஏவுக்குள்ள காலம் கனிந்து விட்டது. ஓபிஎஸ் இன்னமும் திணறி கொண்டிருக்கிறாங்க, ஏன்னா காலம் கடந்து விட்டது. காலம் கடந்து விட்டதுன்னா அதனுடைய பொருள் என்ன? நோன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நோடு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் ஓபிஎஸ் இவ்வளவு பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்? ஏடிஎம்கேக்குள்ள நுழையணும்னு அவருக்கு தான் நிறைய ஆப்ஷன் இருக்கே. தினந்தோறும் டிஎம்கே சேர்ந்தவங்களோட பேசிக்கிட்டே இருக்காரு. சேகர் பாபு கிட்ட பேசுறாரு, ஒரே நாள்ல 3 தடவை முதல்வர் ஸ்டாலின் பேசுறாரு. அவருக்கு நெருக்கமான தோழர்கள் அத்தனை பேருமே டிஎம்கேக்கு போயிட்டு இருக்காங்க. இவரும் அந்த பாதையில போயிட வேண்டியதானே, பின்பற்ற வேண்டியதானே. அதாவது ஓபிஎஸ் கிளைம்ல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும். யோசிச்சு பாருங்க, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒரு குழுவை அவர் மெயின்டைன் பண்றாரு. அதிமுகவுக்கு இன்னமும் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடுகிற ஒருவர் அதிமுக இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள எப்படிங்க நுழைய முடியும்? சோ கூட்டணிக்குள்ளேயே நுழைவது கடினம். அப்படிங்கிறப்போ அதிமுகவுக்குள்ள எப்பவாது நுழைய முடியுமா? சாத்தியமா? நீங்க கிளைம் பண்றதே ஏடிஎம்கேக்கு உரிமை கொண்டாடுற ஒருத்தர் ஏடிஎம்கேல துண்டு போடணும்னு பார்த்தானா அது எப்படி சாத்தியமாகும்? எந்த கட்சி தலைமையாது இது போல ஒரு சூழ்நிலை வேற கட்சிக்கு ஏற்பட்டால் அந்த கட்சியுடைய தலைமை அதை ஏற்குமா? ஆக்சுவலா என்டிஏவுக்குள்ள வரணும்னாலே ஓபிஎஸ் ஒரு காரியம் செஞ்சாகணும்.
அதிமுகவுக்கு உரிமை கோருவதை அவர் கைவிட வேண்டியிருக்கும். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற பெயரையே மாற்ற வேண்டியிருக்கும், இல்லாட்டி அந்த அமைப்பை டிசால்வ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க ஏடிஎம்கேக்கு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு நோக்கத்தையும் கிளைம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் வைத்துக் கொண்டு ஏடிஎம்கே இடம்பெற்றிருக்கிற ஒரு கூட்டணியில் இடம்பெறணும் நினைக்கிறதே லாஜிக்கு எதிரானது, அர்த்தமற்றது. இப்ப சிலர் கேட்கலாம், இப்ப டிடிவி தினகரன் இடம் கொடுக்கலையா, அவர் வரலையா? ரைட்டு, வந்திருக்கிற டிடிவி தினகரன் எப்போ தனியா ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சாரோ அதுல இருந்து அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடுவதை அவர் கைவிட்டு விட்டார். இப்போ அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணக்கூடிய விதத்தில் தான் டிடிவி தினகரனுக்கு எதிராக முன்னாலே ஏடிஎம்கே சார்பில் போடப்பட்ட வழக்கு சிட்டி சிவில் நீதிமன்றத்துல வந்தப்போ அந்த வழக்கை எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்றுக்கொண்டார். ஏன்னா டிடிவி தினகரன் ஏடிஎம்கேக்கு உரிமை கொண்டாடார். அவர் ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அமமுக, அந்த கட்சியை அவர் பாத்துக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிங்கிறப்ப டிடிவி தினகரனையும் அவருடைய கட்சியையும் ஒரு அரசியல்வாதியின் ஒரு கட்சி அப்படித்தான் பார்வை இருக்கும். அதனால அவரை என்டிஏவுக்குள்ள ஏடிஎம்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அகாமடேட் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் ஏடிஎம்கேக்கு உரிமை கொண்டாடாரு. ஆனால் ஓபிஎஸ் விஷயத்துல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை, அவர் அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடுகிறார். அதிமுகவின் பொதுக்குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்ட ஒருவர் அந்த கட்சிக்கு உரிமை கோருவது அப்படிங்கறத அந்த கட்சியை எப்படி ஏற்றுக்கொள்ளும், அந்த கட்சியை தலைமை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? இன்னைக்கு இருக்க மிகப்பெரிய சிக்கலே இதுதான். இப்போ டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிடிவி தினகரன் பிராக்டிக்கலா இருக்கார், பிராக்மேட்டிக்கா இருக்கார். அவரு யதார்த்தவாதி, எப்ப என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கேற்றபடியா முடிவு எடுக்கிறார். அதை நியாயப்படுத்துகிற விதத்துல அது எப்படியோ மேக்கப் பண்ணி பேசிட்டு போயிடுறார். சில மாதங்களுக்கு முன்பு கூட டிடிவி தினகரன் அவராகவே காட்டுமன்னார் கோயில வச்சு என்டிஏ விலகுகிறேன்னு சொன்னார். அப்போ நயினார் நாகேந்திரன் ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவத்தை எடப்பாடிக்கு தருகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணமாகும். அவர் தான் சிஎம் கேண்டிடேட்னா நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார். இப்போ அப்படியே பிளேட்டை மாத்திட்டார். இது பங்காளி சண்டை, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்ட்டாரு. பங்காளி சண்டையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டு போவதில்லை என்கிற சான்றோர் மொழிக்கு ஏற்ப எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்பதற்காக கஞ்சா மாடல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மீண்டும் நாங்கள் என்டிஏவில் இணைஞ்சிருக்கோம். அப்புறம் மோடி அவர்களை வைத்துக் கொண்டே மதுராந்தகம் பொதுக்கூட்டத்துல எடப்பாடி அவர்களை ஏற்றுக்கொண்டே நான் இந்த கூட்டணிக்குள் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமை ஏற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். சோ எடப்பாடி தான் தமிழக என்டிஏ தலைவர், எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர். அதை டிடிவி தினகரன் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏன்னா அவர் அரசியல்ல ரொம்ப யதார்த்தமாக புரிந்து கொள்ளுகிறார், கிரவுண்ட் ரியாலிட்டியோட தொடர்பு படுத்தி கரெக்டா புரிஞ்சுக்கிறார். அந்த சாதுரியம் டிடிவி தினகரனிடம் இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் ஒரு யதார்த்தவாதியாக இல்லை. தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத அவர் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார். ஒரு டயத்துல அவர் டெல்லியை ரொம்ப நம்பிக்கொண்டு இருந்தார். எனக்கு பிஜேபியில அத்தனை பேரையும் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும் அப்படின்னு. இன்னைக்கு பிஜேபி அவரை கைவிட்டு விட்டது. அவர் மெனக்கிட்ட லெட்டர் அனுப்பிச்சு அதை நிராகரிச்சு மோடி அவர்கள் அவரை பார்க்க மறுப்பு தெரிவித்து விட்டார். அவருக்கு அப்பாயின்மெண்டே கொடுக்கல. அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னதுக்கு அப்புறம் தானே அவர் என்டிஏ விலகுவது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவை ஓபிஎஸ் வைத்துக் கொண்டு ஒரு பிரஸ் மீட்ல ஓபிஎஸ் அட்வைசர் பண்டுட்டி ராமச்சந்திரன் அறிவித்தார், என்டிஏவில் இருந்து விலகுகிறோம் அப்படி. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம் வராது. நம்முடைய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நான் உள்ளே வரத்தையாருங்கிறால இவ்வளவு சொல்ற ஆளு ஏன் இதுக்கு முன்னால என்டிஏல இருந்து அவசரப்பட்டு வெளியேறுகிறேன்னு சொன்னாரு? வெளியேறதுக்கு முன்னால் 1000 தடவை யோசிச்சிருக்க வேண்டாமா? சரி, அதே போல அதிமுகவே முடிவெடுத்து அவரை வெளியேற்றினதுக்கு பிறகு அதிமுகவுக்குள்ள வரத்தையார்னா ஓபிஎஸ் வர்றதுக்கு தயாரா இருக்கலாம். ஆனால் ஏடிஎம்கேல அவர் சேர்க்கறதுக்கு யாரும் தயாரா இல்லையே. ஏன்னா ஓபிஎஸ் தேவையற்றவர், அவர் ஒரு பொருட்படுத்தத்தக்க அரசியல்வாதியா கிடையாது அப்படின்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு டயத்துல அவரை கூட ஒரு பெரிய அரசியல்வாதி போல நினைத்து கொண்டிருந்த டெல்லி பிஜேபி தலைவர்கள் கூட இப்ப அவருடைய உயரம் என்ன என்பதை புரிந்து கொண்டு விட்டார். கிட்டத்தட்ட எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் ஓபிஎஸ் இருக்கிறார். இதுதான்
கலை யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவை எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தனித்து போட்டியிட்டு அவர் போடியில போட்டியிட்டால் கூட அவர் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு குரூரமான யதார்த்தமாக அமைந்து விடும். அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு யதார்த்தமா அவர் யோசிக்கணும். ஒரு யதார்த்தவாதியாக இருக்க வேண்டும். அதுக்கு சிறப்பான வழி அவர் இப்ப நடத்தி கொண்டு இருக்கிற அமைப்பை கலைத்து விடுவது. வேற ஏதேனும் பேர்ல அவர் அமமுகன்னு வச்சிருக்க மாதிரி ஏதாவது ஒரு வச்சு எந்தையாவது ஒரு கழகம் ஏதோ ஒரு பேர்ல ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு என்டிஏவுக்குள்ள ஒட்டிக்கலாம். அப்போ அவருக்கு 1 சீட்டோ 2 சீட்டோ பிஜேபியை வாங்கி தருவதற்கு முயற்சி மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. இதுதான் பெஸ்ட் வழி. அப்படிலாம் இல்லாமல் நான் அதிமுகவை எதிர்த்துக்கிட்டே இருப்பேன், ஆனா அதிமுகவுக்குள்ளேயே இடமும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருந்தாத கோரிக்கையோட தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தார் ஓபிஎஸ். அரசியலில் இருந்தே காணாமல் போய்விடுவார், காலாவதி ஆகிவிடும். இப்பவே கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். இனி கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிறதையாவது காப்பாற்றணும்னா அவர் he must be a pragmatist. இதெல்லாம் தெரிந்த நிலையிலும் அதிமுகவிற்குள் வருவதற்கு மீண்டும் மீண்டும் அவர் முயற்சிப்பது ஏன்? எஸ், இதெல்லாம் தெரிஞ்ச நிலையில அவர் முயற்சி செய்ததுனால்தான் அதிமுகவுடைய உயர்நிலை வட்டாரங்களிலேயே அவரை பற்றின ஒரு சந்தேகம் நிலவுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் அடிக்கடி திமுகவை சார்ந்த மிக முக்கியமான விஐபிகளை சந்திக்கிறார். முன்னால இந்தியாவிலிருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு சொன்ன டயத்துல ஒரே நாள்ல 3 முறை ஸ்டாலினை சந்தித்தார். முதல் முறை சந்திச்சப்போ உடல் நலம் கேட்பதற்காக சந்தித்தேன்னார். அப்புறம் திரும்ப ஒரே நாள்ல 3 தடவை போய் உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப கூட சமீபத்துல ஒரு சேகர் பாபுவை சந்தித்து இருக்கிறார். இதே போல அடிக்கடி திமுக தலைவர்களை அவருடைய மகன் ரவீந்திரநாத் சந்திக்கிறார். இந்த மாதிரி சந்திக்கிறத நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அத பொலிட்டிக்கலா யோசிச்சு பாருங்க. அதிமுகவின் எதிரிகளை அடிக்கடி சந்திக்கிற ஒருவர் அதிமுகவுக்குள் மீண்டும் ஏன் இடம் கேட்க வேண்டும்? அப்படின்னா அதிமுகவுக்குள்ள என்டர் பண்ணிட்டு டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லாக இங்கே இயங்கிக் கொண்டு இங்க நடக்கிறதுல டிஎம்கே சொல்றதுக்காக அவர் முயற்சி செய்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் இன்றைக்கு ஏடிஎம்கே தரப்புல வலுத்து வருது. ஆக்சுவலா டிஎம்கேவின் ஸ்லீப்பர் செல்லாக அதிமுகவுக்குள் இயங்குவதற்காக அதிமுகவுக்குள் வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் ஓபிஎஸ் என்கிற சந்தேகம் அதிமுக தலைமை லெவல்லயே இருக்கு. ரொம்ப ரீசெண்டா நான் ரொம்ப முக்கியமான 2ஆம் நிலை அதிமுக தலைவர் ஒருத்தர் சந்திச்சேன். பேசிட்டு இருக்கப்போ அவர் இதை சொல்றாரு. ஏன் சார், ஓபிஎஸ் சந்திக்கிறது ஃபுல்லா டிஎம்கே லீடர்ஸா இருக்காங்க, ஆனா வரணும் ஆசைப்படுற ஃபுல்லா ஏடிஎம்கேக்குள்ளனா இவர் எப்படி சார் நம்பி உள்ள விட முடியும்? இப்ப நாங்க எங்களுக்குள்ள உயர்நிலை ஆலோசனை கூட்டம்னு போடுறோம், நாங்க எங்களுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமா பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஆளும் உட்கார்ந்து இருப்பாரு. இது அப்படியே அவர் ஸ்டாலினுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா, சோ ஏடிஎம்கேக்குள்ள தனக்கான ஒரு ஸ்லீப்பர் செல்ல நுழைப்பதற்கு டிஎம்கே முயற்சி செய்கிறது. அந்த ஸ்லீப்பர் செல் ஓபிஎஸ். அதற்காகத்தான் ஓபிஎஸ் இவ்வளவுலாம் தெரிந்த நிலையில, அதாவது அதிமுக என்கிற கட்சியே தான் தன்னை வெளியில அனுப்பியது அப்படிங்கிற தெரிஞ்ச நிலையில திரும்ப கிளைம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இவ்வளவு இருந்தும் தான் உருவாக்கிய அமைப்பை கலைக்கவோ தான் தொடுத்த வழக்கை வாபஸ் பெறவோ மாட்டேன் என்கிறாரே ஓபிஎஸ். என்ன காரணம்? இல்ல, நீங்க சொல்றப்போ வழக்குகளை சுட்டி காட்டுறீங்க. அந்த வழக்குமே அதிமுகவுக்கு உரிமை கோரி போட்டு இருக்கிற வழக்குகள் தான். இப்போ இந்த அமைப்பினுடைய பேரை மாற்றவோ இல்லாட்டி அதை டிசால்வ் பண்றதுக்கோ அப்படிலாம் பண்ணிட்டா போட்ட வழக்கின் அடிப்படையில உரிமை கோர முடியாமல் போய்விடும். ஒரு நாளைக்கு கவுண்டர் எடப்பாடி சைட்ல இருந்து சொல்றப்போ அந்த உரிமையை அவரே கைவிட்டு விட்டார், அப்புறம் வழக்கு மட்டும் ஏன் நீடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருவாங்க. இந்த வழக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பது என்றைக்காவது ஒரு நாள் தனக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற ஒரு கனவின் அடிப்படையில ஓபிஎஸ் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கலாம். அதை தாண்டி நான் கேள்விப்படுறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தனிநபரின் இல்லாட்டி ஒரு சில தனி நபர்களா ஓபிஎஸ் தவறாக வழிநடத்தப்படுகிறார். அதனால அவிழ்க்கவே முடியாத முடிச்சினை அவராகவே போட்டுக் கொண்டு விட்டார். சிக்கல்ல ஓபிஎஸ் மாட்டிக்கொண்டு விட்டார். அந்த சிக்கல்ல இருந்து எப்படி வர்றதுங்கிறதும் அவருக்கு தெரியவில்லை. இனி அவரால் மீளவே முடியாது. அவருடைய அரசியல் பயணத்துல அவருடைய கடைசி முயற்சியாக இவையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.